வீட்டிலேயே ஈஸியாக சீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. பசும்பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பாலோட பசும்பால் செய்யும்போது க்ரீமியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க செய்யலாம். பாலை வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. பால் வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. வந்து ஒரு விரல் வச்சு இப்படி பாருங்கள். லைட்டாக சூடு இருக்கணுங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது கூட வந்து ஒரு குளிக்கரண்டி நிறையா வினிகர் எடுத்திருக்கேங்க. வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கிறேன். வினிகர் ஊற்றினாதாங்க உங்களுக்கு சீஸ் நல்லா வரும். நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றுனீங்கன்னா பன்னீர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கிண்டி விடுங்க. சிம்மில் தாங்க இருக்கணும் அடுப்பு. மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க பாலை. திருப்பி கொஞ்சமாக ஊற்றுருங்க. நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சே கிண்டுங்க. இப்போ தான் லைட்டாக வருது பார்த்தீங்களா? அந்த நம்மளுக்கு இது மாதிரி வரணும். ஃபுல்லாக சிம்லேயே வச்சு கிண்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா சிம்லேயே வச்சு கிண்டுங்க. தண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வந்து சூடாகணுங்க. சூடானோடனே இந்த சீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சூடாகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க சீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் பரட்டி விடுங்க. இந்த ஹீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ சல்லடையில் எடுத்து அந்த தண்ணியை வந்து அது மேலே படுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணுங்க. இதை வந்து 4 தடவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஹீட்டான தண்ணியில். தண்ணி ஆறிடுச்சுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணிக்கோங்க. வெது வெதுப்பாக இருக்கணும் தண்ணி. வந்து சீஸ் இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் கையை வச்சு நல்லா பால் மாதிரி உருட்டி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சாஃப்டான சீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீஸ் வந்து துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசும்பாலில் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் தான் உங்களுக்கு சீஸ் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.